மக்கள் மனசுல இருக்கிற ஒரு பயம், ஒரு குழப்பம் அதை நேரா போய் தொடுது. கரெக்ட். ஆனா அந்த வாக்குறுதியை விட அதை எப்படி அடையலான்னு சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னும் முக்கியம். நீங்க சொல்றது அந்த வசதியை தானே. இனி ஜோதிடர்களை தேடி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, உங்கள் வீட்டில் இருந்தபடியே, அப்புறம் வாட்ஸ்அப் மூலம். இந்த வரிகள் எல்லாம் இன்னைய அவசர உலகத்துக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுல நாம பாக்குறது ஆன்மீகத்தோட யூபரிஃபிகேஷன் சொல்லலாம். ஆன்மீகத்தோட யூபரிஃபிகேஷனா? அட, அது ஒரு நல்ல கோணம். கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது எப்படி ஒரு டாக்ஸி நமக்கு தேவைப்படும் போது தேவைப்படுற இடத்துக்கு சில பட்டன் தட்டுனா வந்து நிக்குதோ, அதே மாதிரி ஆன்மீக வழிகாட்டுதலையும் ஒரு உடனடி சேவையா மாத்துறாங்க. ஒரு காலத்துல ஒரு நல்ல ஜோதிடரை பார்க்கணும்னா பல ஊர் தாண்டி போகணும், மணிக்கணக்குல காத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அளவுக்கு சுலபமாயிருச்சு. சரி, அந்த செயல்முறையை பாருங்க. பிறந்த தேதி, நேரம், இடம், இந்த மூணையும் வாட்ஸ்அப்ல அனுப்புனா போதும். ஆமாம், பதிலுக்கு PDF வடிவத்துல பலன்கள் வரும்னு சொல்லிருக்காங்க. இங்கேதான் டெக்னாலஜி வேற செய்து. வாட்ஸ்அப் ஒரு நேரடி உரையாடல் கருவி. ஆனா அந்த PDF அது ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணம் மாதிரி. ஆமாமா, வாய்மொழியா சொல்றதை விட ஒரு ஃபைலா கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. இதுதான் உங்க ரிப்போர்ட், நீங்க எப்ப வேணா எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதோட அதுல ஒரு சின்ன வரி இருக்கும், கவனிச்சிங்களா? முன்பதிவு வரிசைப்படி பலன்கள் அனுப்பப்படும் அப்படின்னு. ஆமா, கவனிச்சேன். ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, நாம மட்டும் தனியா இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை அது உருவாக்கும். ஓ, அப்படியா? ஒரு ஒழுங்குமுறை இருக்குன்னு காட்டுறதுக்காக. சரி சரி. ஆமா, அது மறைமுகமா அந்த சேவைக்கு ஒரு மதிப்பை கூட்டுது. சரி, செயல்முறை ரொம்ப எளிமையா இருக்கு. வாட்ஸ்அப்ல விவரம் அனுப்பு, ஜிபேல பணம் போடு. ஆனா முகம் தெரியாத ஒருத்தருக்கு பணத்தை அனுப்ப நம்மள எது தூண்டுது? இங்கதான் நம்பிக்கைங்கிற விஷயம் வருது. அதை எப்படி உருவாக்குறாங்க? ஆன்லைன் உலகத்துல, குறிப்பா இந்த மாதிரி நம்பிக்கை சார்ந்த சேவைகள்ல நம்பிக்கையை உருவாக்குறது தான் பாதி வெற்றி. அதுக்காக அனுபவம் பாரம்பரிய அறிவை காட்டுது, சான்றிதழ் நவீன கால அங்கீகாரத்தை காட்டுது. இவர் சும்மா பரம்பரையா வந்தவர் மட்டும் இல்ல, படிச்சவரும் கூட அப்படின்னு ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும்போது அந்த நம்பகத்தன்மை டபுள் ஆகுது. சுவாரஸ்யமா இருக்கு. அந்த பெயர்ல கூட ஒரு உத்தி இருக்குமோன்னு தோணுது. ஜோதிடரோட பெயர் MB கண்ணன் சிற்பி, நிறுவனத்தோட பெயர் வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம். சொல்லுங்க. அந்த சிற்பிங்கிற வார்த்தை என் கவனத்தை ஈர்த்தது. ஒருவேளை அது குடும்ப பேரா இருக்கலாம். ஆனா ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்ல செதுக்கி உருவம் தர்றானோ, அப்படி இவர் ஜாதகத்தை நுட்பமா ஆராய்ஞ்சு பலன் சொல்றாருன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அருமையான பார்வை. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. சிற்பிங்கிற வார்த்தை ஒரு கலைஞர் மாதிரி துல்லியமா கவனமா செய்வார்னு வாடிக்கையாளர் எடுத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வெறும் கடிப்பு இல்ல, ஒரு கலைஞர் மாதிரி. அப்புறம் அந்த நிறுவனத்தோட பெயர் வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம். ஆமா, தடைகளை நீக்கிற விநாயகர் பெயரை வச்சதே இது ஒரு வியாபாரம் என்பதை தாண்டி ஒரு தெய்வீக வழிகாட்டுதல்ங்கிற உணர்வை கொடுக்குது. மிகச் சரியா சொன்னீங்க. அதோட கடைசியில குருவின் திருவருளுடன் என்றும் இறைப்பணியில் அப்படின்னு முடிக்கிறாங்க. அந்த இறைப்பணிங்கிற ஒரு வார்த்தை பணம் வாங்கறதுக்கு கூட ஒரு புனிதமான காரணத்தை கற்பிச்சிடுது. கரெக்ட். வாடிக்கையாளருக்கு நம்பிக்கை கொடுக்க இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காங்க. ஜாதகத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா நேரடியா கூப்பிட்டு விளக்கம் கேட்கலான்னு. ஆமா, இது ஒரு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மாதிரி. ஒரு PDF அனுப்பிட்டு அதோட என் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லாம அதுக்கு பிறகும் ஒரு மனித தொடர்பு இருக்குங்கிறது ஒரு பெரிய பலம். இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் அந்த நம்பிக்கை கோட்டையை கட்டுது. சரி, ஒரு வாடிக்கையாளர் வியாபாரி உறவுல இருந்து ஒரு பக்தர் வழிகாட்டி உறவா மாத்துது. அப்புறம் பணம் செலுத்துற முறைகளை பாருங்க. ஜிபே, போன்பே, வாட்ஸ்அப்ல ஜாதக விவரம், ஜிபேல கூட மறுபடியும் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட், அப்புறம் PDFல பலன்கள், முழுசா ஒரு ஸ்மார்ட் போனுக்குள்ளே முடிஞ்சிடுது. இத தொகுத்து பார்த்தா ஒரு பாரம்பரிய நம்பிக்கை சார்ந்த சேவை இன்னைக்கு இருக்கிற நவீன கருவிகளை வச்சு தன்னை ஒரு எளிமையான குறைந்த விலை டிஜிட்டல் தயாரிப்பா வெற்றிகரமா மாத்திருக்கு. ஆமா, ஒரு சிக்கலான விஷயமா பார்க்கப்பட்ட ஜோதிடத்தை ரொம்ப சுலபமா அணுகக்கூடியதா மாத்தி வசதி, எளிமை, நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான உளவியல் உத்திகள், அப்புறம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விலை நிர்ணய முறை, இத வச்சு ஒரு உள்ளூர் சேவைய உலக அளவுல கொண்டு போறாங்க. பாரம்பரியம், தொழில்நுட்பம், வணிகம், இது 3 சேரும்போது என்னவெல்லாம் சாத்தியம் என்பதற்கு இது ஒரு நேரடி உதாரணம். வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம், உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஜோதிட மையம். மல்டி அவார்ட் வினிங் ஆஸ்ட்ரோலாஜர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்ற சிறப்பு பெயர் MB கண்ணன் சிற்பி, பரமக்குடி, மேலச்சத்திரம்.
உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் திறமைசாலியான நிபுணரின் கைகளில் மட்டுமே பாதுகாப்பு. தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்பட்டு அதீத துல்லியத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது.